இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் தான் சொன்னேன். இப்போ என்னங்கட? உனக்காக நான் ரூமை காலி பண்ணுமா? அப்படிலாம் பண்ண முடியாது. அது ஏதோ மிஸ்டேக் ஆகி போச்சு. நான் 100க்கு 100 எடுத்துருவேன்னு சேலஞ்சு போட்டேன். ஆனா 80 மார்க்கு தான் வந்துச்சு. அதுக்கு என்ன செய்யுது? விடிய விடிய படிச்சோம்ல, விடிய விடிய படிச்சேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா மார்க்கு குறைஞ்சு போச்சு. அதுக்கு இப்போ என்ன செய்யணுங்கட? வாட்டை தவறி விட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி, பார்த்த இடத்தில்
போய் நானும் உன்கிட்ட கோவமா பேச வேண்டியதா போச்சு. சாரி டி. பரவாயில்ல டி, எனக்கு எல்லாம் தெரியும். அவன் இருக்கிறனால தான் இப்படி பேசுறேன்னு நான் என்ன தெரியாமலா இருக்கேன். பொறுட்டி, அடுத்த மாசம் எடுக்க அவனுக்கு நான் மார்க்கு கூட வாங்கி அவனை இந்த ரூம்ல இருந்து ஒரு மிதிச்சு வெளியே தள்ளுறனா இல்லையான்னு பாடு. அவன் சரியான கடவுளி பேட்டி. வேணும்னே உனக்கு கணக்கு வராதுன்னு நினைச்சுதான் அவன் உனக்கு கணக்குல மார்க் வாங்குன்னு சொல்லியிருக்கான். நீயும் கூட கட்டுத்தனமா கணக்குல மார்க் வாங்கி கட்டுறேன் இருக்க. ஆமாட்டி, அதை நான் யோசிக்கவே இல்லை. இப்ப நானே புரியுது. போடு, அவனை எப்படி படி வாங்கடன்னு பாரு. சரி டி, வா தூங்குவோம். சரி டி, இரு மூட்டை கழிட்டு வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்புறமா படுப்போம், சரியா? சரி டி. அத்தை, அத்தை எங்க இருக்கீங்க? வெளியே வாங்க. அத்தை. ஏண்டி, இப்பதான் நான் உனக்கு அத்தனே தெரியுதா? எதுக்கு வந்திருக்க? எதுக்கு இங்க வந்திருக்க? எல்லாம் ஏன் நேரம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். ஆமா, உங்க மகனை எங்க கொண்டு ஒளிச்சு வச்சிருக்கீங்க? என்னடி வளர்ற? என்ன வளர்ற? என் மகன் எங்க? எங்கடி அவனை? இங்க பாருங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்கிட்ட பூசி முளைப்பாதீங்க. நான் என்ன உலகம் தெரியாதவன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். முதல்ல அந்த ஆள் வேலையை விட்டேன்னு சொன்னாரு. இப்போ ஆளையே காணும். எங்க போனாருன்னே தெரியல. 2 நாளா நானும் எங்கேயோ போயிருப்பாரு, வந்துருவாருன்னு பார்த்தா போனையும் காணும், ஒன்னையும் காணும். அவர் இஷ்டத்துக்கு வேலையை விட்டுட்டேன்னு எங்கேயோ ஓடி போயிட்டாரே. உங்க புருஷன் மாதிரி தானே உங்க மௌனம் இருப்பாரு. வாயமுடு. இன்னொரு தடவை என் புருஷனை பத்தி பேசின நடக்கிறதே வேற. அதுவும் இல்லாம என் மௌனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? என்ன தெரியும்? சொல்லிக்காம கொள்ளாம அவன் ஊரை விட்டு ஓடுறானா? எதுக்கடி ஓடணும்? அப்படின்னா நீ தான் அவனை விரட்டி இருக்கணும். உன்னை தவிர இங்க விரட்டுறதுக்கு வேற யாரும் இருக்காங்களா? எப்ப பார்த்தாலும் அவனை கரிச்சு கொட்டிட்டே இருந்தா உன் மூஞ்சில முடிக்க வேண்டானே. என்கிட்ட கூட சொல்லாம எங்கேயோ போயிருப்பானா இருக்கும். ஆமா, கரிச்சு கொட்டுறாங்க. அதான் அந்த மகாராணி வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொன்னவளை கூட்டியாந்து வீட்டுல வச்சியல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. உங்களால தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? எங்களால ஓ வாழ்க்கை போச்சா? உன்னால தாண்டி எங்க எல்லாரோட வாழ்க்கையும் போச்சு. உன் ஒருத்தியால தான் எங்க நிம்மதியெல்லாம் போச்சு. எங்க சந்தோஷம் போச்சு. பச்சை பிள்ளைங்க கூட நிம்மதியா இருக்க முடியல. எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் சண்டையை கிளப்பிட்டு ஊனும் வந்து நிக்கிற. இங்க பாரு, மரியாதையா வெளியே போ. அவன் எங்க போனானோ ஏதானானோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஐஸ்வர்யாட்ட பேசிக்கிறேன். என்னத்த பேச போறியே? இல்ல என்னத்தம்மா பேச போறியே? உங்களுக்கு பிடிச்ச மருமக அவ தானே. எங்களை கண்டாலே உங்களுக்கு ஆக மாட்டுக்கு. அப்படி என்ன பண்ணமோ தெரியல. எப்ப பார்த்தாலும் என்னை கண்டா மட்டும்தான் உங்களுக்கு விஷமா தெரியுது. அவளை கண்டாதான் உங்களுக்கு பிடிக்குது. அதான் சொல்லுவாங்களே, ஆகாதவ மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு. அந்த கதையதான் இருக்கு உங்க கதை. என்ன செய்யறது? எல்லாம் என் தலையெழுத்து. பிறந்த வீட்லயும் சந்தோஷமா இருக்க முடியல, புகுந்த வீட்லயாவது நிம்மதியா இருக்கலாம்னா அங்கும் நிம்மதி இல்ல. யாருக்கிட்ட போய் சொல்ல? யாருக்கிட்ட சொல்லனே தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மனுஷன் எங்கேயோ சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாரே. வரட்டும், எங்க போனாலும் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அப்புறம் இருக்கு அவருக்கு. அது உன் பிரச்சனை, அவன் பிரச்சனை. ஆளை விடுமா தாயே. உன் தொல்லை தாங்காம எங்கேயோ போனானோ தெரியல. சி, நீ ஏண்டா இப்படி இருக்கிறியோ? ஒரு நாளாவது அவனை சந்தோஷமா வச்சிருப்பியா? எப்ப பார்த்தாலும் அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டு பின்ன எப்படி அவன் வீட்டுக்கு வருமா? ஓடித்தான் போவான். உங்க குடும்பத்துக்கே ஓடி போறது உத்தமம் போல. ஏன் நீங்க ஓடாம இருக்கியே? நீங்களும் ஓடிட வேண்டியதானே. மரியாதையா வாய மூடிட்டு வெளியே போட சொன்னேன். நீ எல்லாம் மனுஷியா? சி, உன்னை நினைச்சாலே எரிச்சலும் கோபமா வருது. வெளியே போடி. போறேன். போகாம என்ன? இங்க விருந்து சோறு திங்கிறதுக்கா வந்திருக்கேன். போறேன். அந்த ஆளு மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அந்த ஆளுக்கு. ஐயோ, இவன் வேற எங்க போய் தொலைஞ்சானோ தெரியலையே. இந்த சண்டாளி என்ன பாடு படுத்தி எடுக்கிறா.